ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். வாங்க நீ பதிவுக்குள்ளே போகலாம். ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐயப்ப சாமிக்கு 41 நாள் அல்லது 48 நாள் மண்டல பூஜை விரதம் இருந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு போவாங்க. அப்போ என்னன்னாக்கா பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த பிரம்மச்சரிய விரதம் என்னன்னாக்கா பந்தல மகாராஜா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு. அந்த குழந்தை வர வேண்டி ஈசனை தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு காலை மாலையும். அவருக்கு அப்புறம் என்னன்னாக்கா ஈசன் மனம் மகிழ்ந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறாரு. என்னன்னாக்கா விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வர்றாரு. என்னக்கா பார்க்கடலில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பந்தயம் வருது, ரொம்ப நாள் உயிரோட வாழணும்னு சொல்லி. அப்போ பார்க்கடல் கடையிறாங்க. கடையும் போது என்னன்னாக்கா அமிர்தம் வெளில வருது. அந்த அமிர்தத்தை என்ன பண்ணுறாங்கனாக்கா அசுரர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை என்னன்னாக்கா தேவர்களுக்கு முதல் வரிசையில் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னன்னாக்கா தேவர்கள் சாப்பிட்றாங்க. அந்த சூரிய பகவானுக்கும் சந்திர பகவான் நடுவில் ஸ்வர்ண பவனம் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரம் என்னன்னாக்கா போய் உட்காந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்றாங்க தந்திரமா. அதை பார்த்த மகாவிஷ்ணு அவனை தலையில் அடிக்கிறாரு. தலையும் தனியாக உடல் தனியாக ரெண்டும் போய் விழுது. அப்போ என்னன்னாக்கா தலையும் உடலும் விழுந்த இடத்துல தலை மனித தலையும் அதாவது அசுரனோட தலையும் அந்த பாம்போட உடலும் இணைஞ்சது கேது பகவானும் பாம்போட தலையும் மனிதனோட உடம்பு இருக்குது. ராகு கேது அப்படின்னு சொல்லி 2 கிரகங்களையும் உருவாக்குறாரு. அந்த கிரகம் உருவாகுது. அதை அடுத்து பார்க்கலாம். நாங்கள் பதிவாக போவோம். அந்த மோகினி அவதாரம் எடுத்து வர மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாங்க, சிவனை பார்க்குறாரு. சிவனுக்கு மோகினி மேலே ஒரு இச்சை உருவாகுது. அப்போ என்னக்கா சிவன் மோகினியோட கலந்து கூடுறாரு. கூடும்போது ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய காட்டில் விடுறாரு. விடும்போது என்ன ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர்கிட்ட சிவன் இது பந்தள மகாராஜா வரும்போது அந்த குழந்தைய வரப்படியே ஆண் குழந்தையில என்னை நோக்கி பூஜை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சிவன் முனிவருக்கு கட்டளை எடுத்து போகிறாரு. அந்த முனிவர் சிவஸ்வரூபமாக அந்த இடத்துல நிற்கிறாரு. அதனால அந்த குழந்தைய பந்தள மகாராஜா வரும்போது அந்த குழந்தைய அந்த முனிவர் பந்தள மகாராஜாட்ட கொடுக்குறாரு. இவரும் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு. இந்த ஐயப்பன் பந்தள மகாராஜா வீட்டில் அரண்மனையில் இருக்கும்போது இவருக்கு கழுத்தில் கண்டத்தில் மணி இருந்தனால இவருக்கு மணிகண்டன் பேர் வச்சு முனிவர் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வர மணிகண்டன் பேர் வச்சு வளர்க்குறாரு. அப்போ அந்த பந்தள அரண்மனைக்கு ஐயப்பன் போன பிறகு அந்த ராணி கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமானதுனால அந்த கர்ப்பத்தில் இருக்க குழந்தை மேலே அவங்களுக்கு பாசம் வருது. நல்லா இப்போ மணிகண்டன் மேலே வெறுப்பு வருது. இந்த மணிகண்டனை புளிப்பால் எடுத்துக்கிட்டு சூட்சுமத்தில் தலை வலிக்குது வைத்தியர் சொல்லி அம்மாவுக்கு தலை வலிக்குது புளிப்பால் எடுத்துருவான்னு சொல்லி சூட்சுமத்தில் சொல்லி சூழ்ச்சியெல்லாம் அனுப்புகிறாங்க. மணிகண்டனை ஒரு போகிறாரு காட்டுக்கு புளிப்பால் எடுக்க போன நேரத்தில் அந்த புளியெல்லாம் என்ன பண்ணாக்கா இவரை அடித்து கொண்டுட நினச்சி ராணி நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே புலி உருவத்தில் தேவர்கள் எல்லாருமே இவர்கிட்ட வராங்க. இவர் அந்த புலி மலை ஏறி பால் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வராரு. அப்போ பார்த்த உடனே ராணிக்கு ஒரே அதிசயம், என்ன நம்ம அனுப்பின குழந்தை உயிரோட வந்துருச்சு, நேரம் செத்துருக்கலாம் நினச்சோம் அப்படின்னு நினச்சி அதிசயமாக பார்க்குறாங்க. அப்போ அங்கே என்ன தேவர்கள் தான் புலி ரூபத்தில் வந்ததுனால புலிப்பால் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்னன்னாக்கா அரண்மனையில் இது மாதிரி சூட்சமங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி இவர் தன்னோட 16ஆவது வயசில் எனக்கு பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பந்தள மகாராஜிட்ட சொல்லி தனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்னன்னாக்கா இவர் தன்னோட பந்தள ராஜா வளர்ப்பு தந்தேன்னு அவர்கிட்ட சொல்லும்போது இவர் இங்கேருந்து அன்பு விடுறாரு. அந்த அம்பு எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல ஆலயம் கட்டுக்குன்னு சொல்லி அவர் போகிறாரு. அந்த இடத்துல போய் உட்காரும்போது என்னன்னாக்கா பரசுராமர் தான் அந்த ஆலயம் நிர்மாலயம் பண்ணி எழுப்புறாரு மனிதனுக்காக. அப்போ என்னன்னாக்கா நான் நித்திய பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்பு விடும்போது எனக்கு மகிழ்ச்சி இவரை ஐயப்பன் நோக்கி வரும்போது இவர் மேலே இச்சை கொண்டு இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது முடியாது, நான் பிரம்மச்சரிய விரதம் தான் நான் அந்த அவதாரத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி உனக்கு விமோசனம் கொடுத்துட்டேன். அந்த விமோசனம் முடிய பிறகு பிரம்மச்சரிய விரதம் தான் இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மோகினி என்னன்னாக்கா மகிழ்ச்சி என்னன்னாக்கா தன்னோட இருப்பிடத்தில் நீ இருக்கலாம், என்னைக்கு ஐயப்பனாகி என்னை பார்க்க கன்னிசாமி யார் வராமல் இருக்காங்களோ அந்த காலம் வரும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னமும் அதை அந்த மகிழ்ச்சியை மஞ்ச மாதாவாக வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சபரிமலை போனப்போ ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும், நானும் போயிருக்கேன். இல்லைனாக்கா ஐயப்பனுக்கு தனி சன்னிதானம், மகிழ்ச்சிக்கு தனி சன்னிதானம், அது மஞ்ச மாதான்னு சொல்லி
ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும். கீழே வாபர் இருப்பார். வாபர் சன்னிதானம் அப்போ தான் போகக்கூடாதுன்னு சொல்லி தேவசம் போர்டு அறிவிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் அங்கே கருப்புசாமி தனியாக இருப்பார். ஒவ்வொரு தெய்வங்களும் பரிவார தெய்வங்கள் சபரிமலையில் ஐயப்பன் இருக்கும். அதே போல் இந்த சபரிமலையில் இருக்க ஐயப்பனோட சாமி பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் அது தீயில எரிஞ்சு சேதமாயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் கும்பகோணத்துலேருந்து செஞ்சு இங்கேருந்து அனுப்பி வச்சாங்க. இன்னமும் அந்த சிலை பேர் வாங்கிட்டு தான் இருக்குது. சரி வாங்க ஐயப்ப பூஜைக்கு நம்ம போவோம். அதே போல் ஐயப்பனோட பக்தர்கள் ஏன் கருப்பு வேட்டி, கருப்பு சட்டை, நீல வேட்டி, நீல சட்டை அணிதாங்கிறத பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா, சனி பகவானோட பாதிப்பில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்தை வந்து சுக அனுபவமாக ஐயப்பனோட மாலையை அணிவிச்சு அதை வந்து அவங்க ஒரு விரதமாக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ஐயப்பன் வந்து சனி பகவானுக்கு ஒரு வேண்டுதல்கள் வச்சுரு கட்டளை இடுவார். தன்னோட மாலை அணிஞ்சவங்களை யாரையும் நீ வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவார். சனி பிடிச்சவங்க என்னன்னாக்கா கஷ்டத்துலேயும் வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்து தனியாலாம் நிற்பாங்க. அந்த மாதிரி கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கக்கூடாது. என்னோடய மாலை அனுபவிச்ச பக்தர்களும் என்னை நோக்கி தவம் இருந்து விரதம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கும் போது அப்போ வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடாது. அதுக்காக நீல வஸ்திரம், கருப்பு வஸ்திரங்களை அணிஞ்சு எனக்காக மாலையிட்டு விரதம் இருப்பாங்க. உனக்கு பிடித்த அந்த நீல வர்ணத்தையும் கருப்பு வர்ணத்தையும் அணிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கட்டளை இடுறாரு. அந்த கட்டளைப்படியே தான் இன்றைக்கி அந்த கருப்பு நீல உடையெல்லாம் அணிஞ்சு எல்லோரும் விரதம் இருந்து கடைப்பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. ஐயப்ப பக்தர்கள் இன்றளவு ஆரம்ப காலகட்டத்தில் பிரம்மச்சரிய விரதங்கள்லாம் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இப்போதைய ஐயப்பன் பக்தர்கள் எல்லாருமே மாலை போடுறதையும் வீடு வாசல் குடும்பம் கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் திறந்து ஐயனே ஒருத்தங்கிறத மனசில் வைக்கிறதுக்காண்டி தான் அந்த ஐயப்ப மாலை விரதம் போடுறது. அந்த இப்போ என்னென்னு பார்த்தா இப்போ உள்ள தலைமுறைகள் வந்து அந்த மாலை போட்டுட்டு கெட்ட பழக்கத்தை நிறுத்துறதுக்கு தான் மாலையை போடுறோம். ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகள் அது கிடையாது. மாலை போட்டுக்கிட்டே என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன். மாலை போட்டுக்கிட்டே டான்ஸ் போடுறான், மாலை போட்டுக்கிட்டே தண்ணி அடிக்கிறான், மாலை போட்டுக்கிட்டே கஞ்சா குட்காலாம் பயன்படுத்துகிறான். அதுக்கு மாலையே போட வேண்டாமே. தெய்வத்தோட சாபத்தை எதுக்கு வாங்கி பாவத்தை சேர்க்கணும்? தயவு செஞ்சு இந்த மாலை ஐயப்ப மாலை போடுறவங்க அந்த பந்தாவுக்காண்டியும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சொந்தக்காரங்களுக்காக பந்தாவுக்காண்டியும் காதலிக்காக பந்தா காட்டுறது இந்த மாலையை போடாதீங்க தயவு செஞ்சு. பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவங்க தான் கடைப்பிடிக்கிறவங்க தான் ஐயப்ப மாலை போடணும். இந்த மாதிரி பாவங்களை சேர்க்குறவங்க தான் போகிற வழியில் ஐயப்பன் கோயில் போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிறது, உயிர் பிரசாதமே ஆகுது. அதே போலனாக்கா அதையும் தாண்டி போயிட்டு வந்தவங்க குடும்பத்தில் இன்றைக்கி பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்கு. சந்ததியே இல்லாமல் போயிருக்கு. நிறைய என்னோடய அனுபவத்தில் போடுறாங்க. தயவு செஞ்சு ஐயப்ப மாலை போட்டுக்கிறவங்க பாவத்தை மட்டும் சேர்க்காதீங்க, செய்யாதீங்க. சரிங்களா? அதே போல் ஐயப்பன் கோயிலில் வந்து 18 படி இருக்கும். ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கும். அந்த தத்துவத்தை வாங்க சொல்கிறேன். 18 படிகளுக்கும் 18 தத்துவம் இருக்கும். அந்த தத்துவத்தோட விளக்கங்கள் என்னங்கிறத பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். வாங்க முதல் படி பார்க்கலாம். முதல் படி 1ஆம் திருப்படி. இது அமைதியை குறிக்குது. அஹிம்சை. நமது சொல்லோ செயல்பாடோ அடுத்தவங்களுக்கு புண்படுத்தாமல் இருக்க வேண்டும். இதுதான் முதல் படி. இன்றைக்கி மாலை போடுறவங்க அந்த 18 படிக்கான விளக்கங்கள் தெரியாமல் தான் மாலை போடுறீங்க. இன்றைய உள்ள குருசாமிகள் யாரும் அதுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. குருசாமிகளுக்கே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுலேயும் குருசாமியாக இருக்கிறதுல ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த குருசாமிகளை 18 படிக்கு உண்டான விளக்கங்களை குருமார்கள் வந்து தன்னுடைய கன்னிசாமிகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள எதுக்கு சபரிமலைக்கு போகிறோம், எதுக்காக விரதம் கடைப்பிடிக்கிறோம், எதுக்கு ஐயப்பனை பார்க்க போகிறோங்கிற விஷயங்களை தெரிஞ்சு சொல்லி கொடுங்க. தெரியாமல் சொல்லி யாரும் கொடுக்கறது கிடையாது. முதல்ல குருமார்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் கன்னிசாமி வழி நடத்தணும். சும்மா மாலை போட்டேன், சபரிமலைக்கு போனேன், பழனியை பார்த்தேன், பஞ்சாமிர்தம் இந்த வேலைகள் வந்து தவறு. என்னன்னாக்கா அந்த 18 படிகளுக்கான விளக்கங்கள் சொல்லிக் கொடுக்கணும். முதல் வழி வந்து அகிம்சையை குறிக்கும். இது வந்து யார் மனுஷன் புண்படுத்தக்கூடாது, தன்னோட செயலோ யாரையும் புண்படுத்தக்கூடாதுங்க தான் முதல் படியோட விளக்கம். அதே போல் 2ஆம் படியோட விளக்கம் என்னன்னாக்கா வாய்மை. வாய்மைங்கிறதுனாக்கா எப்போதும் உண்மையை மட்டும் சொல்லணும், நேர்மையோடு நடந்துக்கணும், மற்றவங்க சந்தோஷப்படுற வகையில் பழகணும், உண்மையாக நடந்துக்கணும், நல்ல ஒழுக்கம் பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்குங்கிறது தான் வாய்மை. இது 2ஆம் திருப்படியோட தத்துவம். 3ஆம் திருப்படி தத்துவம் திருட்டுத்தனம். பிறர் பொருளை திருடக்கூடாது, வாழ்வில் உண்மை நேர்மையோடு இருக்கணும், அடுத்தவங்களோட பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு பிறரோட வயிற்றுச்சலுக்கு ஆளாகக்கூடாது, மன துன்பம் உடல் துன்பத்திற்கு ஆளாகாமல் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற உணர்த்தது தான் 3ஆம் திருப்படி திருட்டுத்தனம். இது 4ஆம் திருப்படி பிரம்மச்சரியம். குடும்பஸ்தனாக இருந்தாலும் மாலை போட்டு தீவிர விரதம் மேற்கொண்ட நாளில்
உடல் இன்பங்களை முற்றுமாக துறந்து முழு மனசோட இறைவனை மட்டுமே நினைக்க வேண்டும். இதுதான் 4ஆம் படியோட தத்துவம், பிரம்மச்சரியம். 5ஆம் படியோட திருப்படியோட தத்துவம்னாங்க, நமது உடைமை பணத்தை தவிர வேறு யாரும் மாலை போட்டு விரதம் இருக்கும் காலங்களில் கொடுக்கின்ற எந்த ஒரு பொருளையும் இலவசமாகவோ அன்பளிப்பாகவோ கொடுப்பதை வாங்கி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத உணர்த்தது தான் 5ஆம் திருப்படி. 6ஆம் திருப்படி இது சுத்தத்தை பற்றி உணர்த்துறது. உடலாலும் உள்ளத்தாலும் அழுக்கு அடைந்து தீய எண்ணங்களுக்கோ தீய நோய்களுக்கோ இடம் கொடுத்து விடக்கூடாது. மாலை போட்டிருக்கும் காலங்களில் குறிப்பிட்ட வேலை தவறாமல் குளித்து இறைவனோட கோஷம் சரணம் சொல்லி வரணுங்கிறத வலியுறுத்துறது தான் இது 6ஆம் திருப்படி. குளிக்கிறதால மட்டும் உடல் குளிர்ச்சி ஆகும். அதே போல் உடல் குளிர்ச்சி ஆகும்னா உள்ளம் குளிர்ச்சி ஆகும். உள்ளம் குளிர்வதால் உள்ளத்தில் உள்ள ஆன்மா சுடர் விட்டு பிரகாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம உள்ள தீவன அழியும். இது தான் 6ஆம் திருப்படியோட தத்துவம். 7ஆம் திருப்படி. 7ஆம் திருப்படி இது பேராசை. பேராசையை கொண்டு எல்லா பொருட்கள் மீதும் ஆசையை கொண்டு போய் பேயா அலையாமல் நியாயமாக உழைத்து நம்மிடம் இருக்கிறதா அதை வைத்து மனபாரம் இன்றி நிம்மதியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாது, இருக்கணும் சந்தோஷப்படக்கூடாது, இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மனநிலையில் இருக்கணும். இருக்குன்னா ஆடக்கூடாது, இல்லைன்னு வாடக்கூடாது. இதுதான் 7ஆம் திருப்படியோட தத்துவம். 8ஆம் திருப்படி. மாலை போட்டிருக்கும் காலத்தில் குருசாமி என்ன சொல்கிறாரோ அந்த விதமுறைகளையும் செயல்களையும் நியாயான முறையில் கோரிக்கையும் முழு மனசுடன் நிறைவாக ஏற்றுக்கிட்டு சரியான வழியில் தவமாக பாவிச்சு அந்த பிரம்மச்சரிய விதத்தை கடைப்பிடிக்கணும். 8ஆம் திருப்படியோட தத்துவம் இதுதான். குருமாரோட சொல் கேட்கணும், அதுதான் குரு. அந்த இடத்துல குருவோட சொல் கேட்கணும், அதுதான் 8ஆம் திருப்படியோட தத்துவம். 9ஆம் திருப்படியோட தத்துவம் என்ன பார்த்தா, எப்போதும் தீய எண்ணங்களையும் சபலங்களையும் நியாயத்திற்கு எதிராக கதைகளையும் பார்க்காம கேட்காம படிக்காமல் எப்போதும் நல்ல எண்ணத்தோட எடுத்துரைக்க இறை சார்ந்த புராண இதிகாசம் செய்யலை படித்து எப்போதும் மனசை தெளிவாக வச்சுக்கணும். அதுவே வாழ்வுக்கு ஏதுவான உணர்த்தும் தத்துவம். அது மனசை சுத்தமாக தெளிவாக வச்சுக்கணும். எந்த ஒரு சல்லாபத்துக்கும் போகக்கூடாது, கெட்ட வழிக்கு. அதே போல் இறை சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். இதுதான் 9ஆம் திருப்படியோட தத்துவம். 10ஆம் திருப்படியோட தத்துவம் என்ன பார்ப்போம். உலகத்தில் எந்த காலமும் மனசை மாயையில் உலக விடாமல் இறைவனை மட்டும் நினைக்கணும். இதுதான் 10ஆம் திருப்படியோட தத்துவம். அப்போ தான் இறைவனை போய் சரணாகதி அடைய முடியும் அப்படிங்கிறத அறிவுறுத்து தான் 10ஆம் படியோட தத்துவம். 11ஆம் படியோட தத்துவம் என்னன்னு பார்த்தாக்கா, மனசை வேறு தவறான எண்ணங்களுக்கு ஆட்படுத்தாமல் கவலை கஷ்டம் தேவையில்லாத பயங்களை நினைக்காம சாமியோட ஒரே சிந்தனையில் அவனோட நாமத்தை மொத்தம் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும். தியானத்தில் உட்கார்றது தான் 11ஆம் திருப்படியோட தத்துவம். தியானத்தில் உட்காரும்போது வெறும் தரையில் அமர்ந்தக்கூடாது. ஏதாவது ஒரு துணியோ அல்லது பலகையோ ஆசனமோ வச்சு தான் உட்காரணும். இது 11ஆம் திருப்படியோட தியானம். 12ஆம் திருப்படி பார்க்கலாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உள்ளே இழுத்து வெளியிட அந்த மூச்சு காற்று ஒரு விதமான பயிற்சியை கொடுத்து நம்ம தேகத்தில் உள்ளே இருக்கும் கசடுகளை வெளியே கொண்டு வரோம். ஆரோக்கியம் மேன்மை அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் 12ஆம் திருப்படியோட தத்துவம். 12 முறை மூச்சை இழுத்து வெளியில் விடணும். இதான் பிராணாயாமம், இதை பண்ணணும். இதுதான் 12ஆம் படியோட தத்துவம். 13ஆம் படியோட தத்துவம் பார்க்கலாம் வாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய புலன்களை பார்க்கறதை எல்லாம் ரசிக்கும். கை இப்படின்னு இருக்குது, கால் இப்படி இருக்குது, ஒவ்வொரு விஷயங்களில் முகம் இப்படி இருக்குது, கண் இப்படி இருக்குது, முடி இப்படி இருக்குது ரசிக்கிறோம்ல, அதுதான் இது. இப்படி ரசிக்கும் கூடிய தன்மை தான். காதுக்கு இது வேணும், கைக்கு இது வேணும், மூஞ்சிக்கு இது வேணும் அப்படிங்கிற ஆசைப்படுறோம்ல, அதை வந்து அடக்கும். அதை அடக்கி நல்ல முறையில் கட்டுப்படுத்தி ஒழுக்க நெறி தவறாமல் உலகப்பற்ற விட்டு ஒழிக்கணும். இதை தான் வலியுறுத்துது இந்த 13ஆம் திருப்படி. 14ஆம் திருப்படி கலாச்சாரத்தை ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாட்டையும் மேன்மையையும் எண்ணத்தையும் வகுத்தாலே பழையாமல் இறைவன் ஒருவனே அப்படிங்கிறத மனசில் எண்ணிக்கொள்ள வேண்டும். இதுதான் 14ஆம் திருப்படியோட தத்துவம். 15ஆம் திருப்படி தத்துவம் என்னன்னாக்கா, உலகப்பற்றிலேயே சதா சர்வ காலமாக இருந்து தத்தளிக்காமல் புத்தி பேதளிக்காமல் தறிக்கட்டு எங்கேயும் போயிடாமல் இருக்கணும். அதுக்கு தான் தினமும் தியானத்தை கடைப்பிடிச்சி மேன்மை வேணும்னு சொல்லி 15ஆம் திருப்படி வலியுறுத்துது. அதுதான் 15ஆம் திருப்படியோட தத்துவம். 16ஆம் திருப்படியோட தத்துவம் என்னன்னாக்கா, தவநிலை. இந்த வாழ்க்கையில் இறைவனோட சிந்தனையை வளர்த்து அவனோட சிந்தனையில் மனசால் உருகி இந்த பிறவி எதுக்கு எடுத்துங்கிறத உணர்ந்துக்கணும். இந்த பிறவி பிறவின்னு பார்க்கத்தான் 16ஆம் திருப்படியோட தத்துவம். இது முக்தி நிலையை காட்டுறது தான் 16ஆம் திருப்படி. 17ஆம் திருப்படி என்னன்னாக்கா, இந்த பிறவியில் நாம் ஆத்மாதமாக இந்த உடலில் வந்த காரணமே நம் முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய புண்ணியம் கர்மா பாவங்களை பூர்த்தி செய்ய வந்துள்ளோம். அதுதான் மெய்யான உடல். இந்த உடலில் உயிர் தங்கியிருக்கும் போதே இறைவனை நம்ம மனசு செலுத்தி பாவ விமோசனம் அடைய வேண்டுங்கிறது படி தான் 17ஆம் திருப்படி.
இந்த பிறவியின் நோக்கமே அடுத்த ஆன்மாவை குளிர்விச்சு நம் புண்ணிய வினைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதே சமயம் நமக்கு ஒருவர் நன்மை செஞ்சால் அதுக்கு சரியான தருணம் பார்த்து அதே போல் அவருக்கு உதவி செய்யணும். அவருக்கு சிறப்பாக நாம் ஒரு உதவியை நன்மை பயக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் என்பது தான் உணர்த்திடம்படி தான் இந்த 18 படியோட திருப்படி ஆகும். இவ்வாறாக ஒரு மனுஷனோட பிறவியில் எந்த விதத்திலும் தன் மனசை உடலையும் நல்ல நேர்மையுடன் தற்காத்து கொண்டு பிறவி பயனை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் சூட்சுமத்தை ஒழிக்கிறது தான் 18 படியோட தத்துவம். இந்த 18 தெய்வீக புனிதத்தன்மை இந்த 18 படிகளை மிதிக்கும்போது மனசில் அந்த நல்ல எண்ணங்கள் ஏற்பட வேண்டும். அதுதான் இருமுடி கட்டி நமது பாதங்களை இதன் மேலே பதிச்சு நம்ம பாவங்களை தொலைச்சிட ஓடி போய் ஐயப்பனை அன்பு நெறி தவறாமல் வணங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மாலை போட்டுக்கிறவங்க பகவானுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் பகவான்கிட்ட புண்ணியத்தை மட்டும் சேருங்க. கெட்ட பேரை சேர்க்காம விரத முறைகளை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. கெட்ட பழக்கங்களை நிறுத்த போகத்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை போட்டு இந்த குளிர்லேயே விரதங்கள் இருக்குது. குளிர் எந்த காலத்துக்கும் உடல் தாங்கணும் அப்படிங்கிறனால தான் பனி காலத்துலேயும் காலையில் அதிகாலையில் குளித்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த ஐயப்பன் மாலை. அதை நிறைய பேர் தவறாக பயன்படுத்திக்கிறீங்க. நல்லபடியாக சபரிமலைக்கு எல்லோரும் போயிட்டு வாங்க. ஐயப்பனை எந்த விதத்துலேயும் கோபத்துக்கு ஆளாக்காமல் நல்லபடியாக போயிட்டு வாங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக நல்லபடியாக இருங்க.